வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ ஃபவுண்டேஷன் ஜான் 25ஓட நம்ம பேட்சோட ரிசல்ட்ஸ், நம்ம அகாடமியோட ரிசல்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம அகாடமிலேருந்து 20லேருந்து 24 பேர் ரெடி ஆகி எக்ஸாமுக்கு போனாங்க. அதில் வந்து 2 பேர் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு செகண்ட் எக்ஸாமுக்கு போகல. அது ஃபீவர்னு ஒரு ரீசன், ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 2 பேருக்கு. ஸோ அப்போ 22 பேர்னு நம்ம வச்சுக்கலாம். 22 பேர் வந்துட்டு எக்ஸாம் போய், அதாவது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு டெஸ்ட் எல்லாத்தையும் எழுதிட்டு போய் எக்ஸாம் எழுதினது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராப்பராக எக்ஸாமுக்கு போனாங்கன்னு நான் சொல்லுவேன். நம்ம டெஸ்ட் எழுதினாங்க, சில பேர் பாஸ் ஆனாங்க, சில பேர் ஃபெயில் ஆனாங்க. பட் நம்ம வந்து 22 பேருக்கு வந்துட்டு நம்ம அகாடமிலேருந்து போய் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அமுச்சு வச்சிருந்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அகாடமிலேருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபவுண்டேஷன் அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பாஸ் பர்சன்டேஜ், என்ன மார்க் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியே டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிந்துஜா. ஷி காட் 223. இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்ட்ராடினரி மார்க் வாங்கியிருக்கா. அண்ட் மேக்ஸில் ஷி காட் வெரி குட் மார்க்ஸ். ஸோ லா, பிஸ்னஸ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸில் குறைஞ்சிருக்குது. அடுத்தது சந்தோஷ். சந்தோஷ் வந்துட்டு மேக்ஸில் எக்ஸ்ட்ராடினரியாக மார்க் வாங்கியிருக்கான். லால ஜஸ்ட் பாஸு. ஸோ இங்கே இங்கேயும் மேக்ஸில் நல்ல மார்க்கு, இங்கேயும் இவங்களும் மேக்ஸில் நல்ல மார்க்கு. ஸோ இதுதான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. மூணாவது சஞ்சய் ரோஹன். இவனும் மேக்ஸ்லையும் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், அக்கௌண்ட்ஸ்லையும் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். லால தான் பார்டர் மார்க்கு. கிருத்தி, இவளும் அதே மாதிரி தான். இவள் லாஸ்ட் 2 சப்ஜெக்ட் வச்சு படல் எடுத்திருக்கா. ஓகே, ஸோ அதனால ஷீ காட் கிளியர்ட். அதுக்கப்புறம் கார்த்திகேயன், இவன் எல்லா சப்ஜெக்ட்லையுமே சம மார்க். ஐ திங்க் இவன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன் நம்ம அகாடமியில். ஸோ சூப்பர், எல்லாத்துலேயுமே சூப்பர் மார்க் எடுத்திருக்கான். அடுத்தது காமேஷ் குமார். ஓகேப்பா, ஜஸ்ட் 200 பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணிட்டான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் ஜனனி, வெரி குட் மார்க்ஸ். எல்லாத்துலேயுமே நல்ல ஸ்கோர், அக்கௌண்ட்ஸ் தவிர. என்னவோ தெரில, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல போய் சொதப்புறாங்க போல இருக்கு. யாருமே எனக்கு அக்கௌண்ட்ஸில் ரொம்ப சூப்பராக பண்ண மாதிரியே தெரில. பாருங்க, ஏதோ 42. ஸோ இவளுக்கு மிச்சம் 3 சப்ஜெக்ட் தான் கை கொடுத்துருக்கு. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பயந்துருப்பா போல இருக்கு எக்ஸாமுக்குள்ளே போனால். ஸோ எழிலன், இவன் எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், 228. அடுத்தது ஈஸ்வரி, 219. அதிகமாக திட்டு வாங்கின பொண்ணு கிளாஸ்ல இவ தான், இவளும் பாஸ் பண்ணிட்டா. அடுத்தது வந்து ஸ்வேதா பி, 251. எல்லாத்துலேயுமே நல்ல மார்க், சூப்பர். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 11 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் 50% பாஸ்ன்னு சொல்லலாம். இந்த பேட்ச் வந்து அவ்வளோ சூப்பரான பேட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆஹ் இந்த பேட்ச் கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நான் வருத்தப்பட்ட பேட்ச் இந்த பேட்ச். பட் ஓகே, இந்த ரிசல்ட் 50%ன்றது ஓகேன்னு சொல்லலாம். ஆஹ் இன்னுமே இந்த பேட்ச்சில் ஒரு 4-5 பேர் பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ரத்னவேல்னு ஒரு பையன், அவன் வந்து 204 எடுத்திருக்கான். லால மட்டும் ஃபெயில் ஆயிட்டான். ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி அக்ரிகேட் 200+ வச்சிருக்க பசங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ படிச்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம். அவங்களெல்லாம் வந்து மேலே பாஸ் பண்ண வச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். அண்டு அடுத்தது வேற லெவலில் வரப்போகிற பேட்ச் என்னன்னா, இந்த 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற பசங்க. அந்த பசங்க கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க. அவங்க எக்ஸாம் எழுதிட்டு அந்த 1.5 மாதம், ஒன்றரை மாதம் இருக்காது, ஒரு மாதம் தான், ஏப்ரல் மாதம் தான் அவங்களுக்கு டைம். அந்த ஏப்ரல் மாதத்தில் முடிச்சுட்டு அவங்க மெயின் எக்ஸாமுக்கு வருவாங்க. எல்லாமே 17 வயசு பசங்க. அந்த பேட்ச் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த பேட்ச் பசங்க வேற லெவலில் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ 15 பேரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10லேருந்து 11 பேர், 15ல் 10லேருந்து 11 பேர் கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும் அந்த பேட்ச்சு. பார்ப்போம். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். சரி, இதுக்கப்புறம் இன்டரோட ரிசல்ட்ஸ் கேட்காதீங்க தனியாக. ஏன்னா இப்போ என்னன்னா ஒரு ப்ரெஷர் ஆகுது பசங்களுக்கு. ஐயோ சார் நம்ம பேரை படிப்பார், நம்ம அசிங்கப்பட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது. ஏன்னா ஒரு கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு, வாட் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன் ரிசல்ட், வாட் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன் ரிசல்ட். அது என்ன அசிங்கப்படுறதுக்காக கேட்டாங்களான்னு தெரில. என்னெல்லாம் அசிங்கப்படுத்த முடியாது. பட் பிகாஸ் ஒர்ஸ்ட் பேட்ச்லேயே நான் 50% ரிசல்ட்டை கொடுத்துட்டேன்னு நான் சொல்லுவேன். பட் ஓகே, தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹாவ் திஸ் நோ என்ன நடக்குது பக்கத்து வீட்டிலன்ட்டு. ஆனால் இதில் என்னென்னா, அந்த அந்த ஆட்கள்லாம் நம்ம அகாடமியில் படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க வேர்ல்டு நம்பர் 1 அகாடமி, கேலக்ஸியில் நம்பர் 1 அகாடமியில் படிச்சிருப்பாங்க. அங்கே ரிசல்ட்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ப்ளஸ் இன்னைக்கு தான் நான் ரீசெண்டாக ஒரு 2-3 பசங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தபோது, அந்த வேர்ல்டு நம்பர் 1 அகாடமி, கேலக்ஸி நம்பர் 1 அகாடமியில் படிக்கிற பசங்கள்லாம் வேற வேற யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேற வேற
நார்த் இந்தியன் ஃபேக்கல்ட்டியோட கிளாஸஸ்லாமும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அகாடமியை தவிர தனித்தனியாக நார்த் இந்தியன் ஃபேக்கல்ட்டி டெலிகிராம் குரூப்லேருந்து அவங்களுக்கு அது மாதிரி. ஸோ அவங்க அகாடமி நம்பி மட்டுமே இல்லைன்றது நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் அதுவும் எஸ்பெஷலி ஃபார் மேக்ஸ் எக்கனாமிக்ஸு அவங்க வந்து கண்டிப்பாக அகாடமி நம்பி இல்லை. லாலையும் கிட்டத்தட்ட வாஷ் அவுட்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு நடந்துருச்சு. நான் எதையுமே குறிப்பிட விரும்பல. என்னை கமெண்ட்ல கலாய்க்கிறவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். சில கமெண்ட்டை நான் ரிமூவ் கூட பண்ணிட்டேன். ஓவராக கலாய்க்கிறவங்க ரிமூவ் கூட பண்ணிட்டேன். சி என்கிட்ட இருக்கிறதே ஒரு புறா கூண்டு. ஓகேயா, இத்தினோண்டு. இதில் என்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நான் வந்து பசங்களை ட்ரெயின் பண்ண முடியுமோ, எவ்வளோ அவங்கள வழிக்கு கொண்டு வர முடியுமோ நான் ட்ரை பண்ணி வர கொண்டு வச்சுட்டு இருக்கேன். என்னை கலாய்க்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இன்ஃபேக்ட் எனக்கும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நானும் 13 வருஷமாக கிளாஸ் எடுத்துன்னு பேசின்னு இருக்கேன். யூடியூப்பில் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. யூடியூப்பில் நான் பேச ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆக போகுது. அது வரைக்கும் இங்கிலீஷில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் நான் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பெருசாக ஆந்திரா நார்த் இந்தியா நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன் யூடியூப் மூலிமா. இப்போ தான் ரீசெண்டாக கோவிடுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆன்லைனில் அண்ட் கேர்ள்ஸ் இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரை பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் இருந்திருக்கும். நிறைய கேர்ள்ஸை வந்துட்டு அப்பா அம்மா ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்க முடியாது, பயம், அந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இப்படி கலாய்ச்சிங்கன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. இன்ஃபேக்ட் நான் வருத்தப்பட மாட்டேன். நான் வந்து தூக்கி போட்டு போயினே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சில கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது படிச்சிட்டாங்கன்னா வருத்தப்படுவாங்க. அதான் விஷயம். நான் படிச்சுட்டேன், இது கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னா நான் ரிமூவ் பண்ணிடுவேன். பட் சம்டைம்ஸ் நான் சொல்கிறேன், கலாய்க்கிறதுன்னு இல்லை, பட் ஓப்பா உங்களுக்கு என்னப்பா. சி இப்போ ஒருத்தருக்கு வந்து உண்மையாகவே அக்கறை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட அவங்க வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க. ஓகே. ஆனால் சில பேர் வந்துட்டு நிஜமா ஆர்வத்தோட கேட்குறவங்க இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து கலாய்க்கணும்னு கேட்குறவங்க. அந்த டோன்லேயும் நமக்கு தெரிஞ்சிடும், அந்த ரெஸ்பெக்ட்லேயும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நன்றி, வணக்கம்.